வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம். எனது பேர் லெனின். தாராசுரம் அன்னம் இயற்கை வழி வேளாண் பண்ணைன்னு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மருதம் இயற்கை உழவர் கூட்டமைப்புன்னு நிறைய விவசாயிகள், இயற்கை விவசாயிகள்லாம் சேர்ந்து கூட்டமைப்பாக வச்சுருக்கோம். அதில் நாங்கள் இந்த நிழல் வலை நாற்றங்கள் விவசாயிகளுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்கிறதுனால இதை அறிமுகப்படுத்தி அதில் கொஞ்சம் நாங்கள் சொல்லும்போது கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது 20 மீட்டர் சொல்லியிருந்தோம். இப்போ இவர் எனது நண்பர் சாமிநாதன் ஏராகாரம், இவருக்கு 30 மீட்டர் சொல்லியிருக்கேன். மற்ற விவசாயிகளுக்கு 20 மீட்டருக்கு மேலே அதிகப்படுத்துங்க, விதையை இன்னும் பரவலாக்கம் எட்டகை விடுற மாதிரி பண்ணணும். அதுதான் இதில் உள்ள சிறப்பு. அதில் நாற்று பார்த்தீங்கன்னா தடிப்பாக வந்துச்சு. அடுத்த கிளையேந்தக்கூடிய தன்மையில் இது விரிய அடுத்த கிளையேந்த போகுது. இது அந்த மாதிரியே நாற்று உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். இது நம்ம வயலில் நடும்போது பார்த்தீங்கன்னா தூர் வெடிப்பு கிளைக்கிறது தன்மை ஜாஸ்தி கிடைக்கும். அதனால நமக்கு விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும். அதை நிச்சயமாக நாங்கள் பரிச்சாத்தம் பண்ணி இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது கூடுதலாக தான் கிடைச்சிருக்குது. அது ஒன்று சிறப்பு அம்சம். என்னன்னா வேற இந்த நிழல் வலைக்கு முதல் ஆரம்ப செலவாக ஒரு 2000 ரூபா வரைக்கும் செலவாகும். நிழல் வலைக்கு 75க்கு 25 ஒரு 30 மீட்ரு வாங்கிக்கணும். 50க்கு 50 30 மீட்ரு வாங்கிக்கணும். ஏன்னா 75க்கு 25 கீழே போடணும். அதில் சேர் வச்சு அது மேலே விதையை தூவிட்டு அது மேலே மூடா ஷேர் நட்டை திருப்பி 50க்கு 50 போட்டு மூடிடணும். ஒரு 5-6 நாளைக்கு தண்ணி தெளிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிக்கலாம். நமக்கு அந்த 6 நாளைக்கு அப்புறம் அது மேலே உள்ள மூடாக்க எடுத்துக்கலாம். திருப்பி நாற்று கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக தேவையாக இருந்தால் எடுத்துட்டு திரும்ப மேலே மாத்திரம் மூட வேணாம். ஒரு 3 நாளைக்கு அதிகபட்சம் மூடி வச்சுக்கலாம். அது போதும். அதுக்கு மேலே மூட வேண்டாம். ஏன்னா நாற்று மெலிஞ்சு போயிடும், தடிக்காது. அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் சிறப்பு அம்சம். நாற்று பயிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சமாகுது. ஆம்பளையால் ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ பறித்து கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு நடைமுறையில் வச்சுருக்காங்க. அதில் பறித்து கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 4000 வரைக்கும் கேட்குறாங்க. அது இல்லாமல் தூக்கி கொண்டு போய் வைக்கிற வேலை ஒன்று சொல்கிறாங்க. நடவு இதுவாக எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த மாதிரிக்கு விட்டிங்கனாலும் தரையில் விட்டு பறித்து நட்டாலும் நடவால் செலவெல்லாம் ஒன்று தான். அதுதான். விதை பார்த்தீங்கன்னா இதில் 5 கிலோ விதை போதும். இதே நல்லா கொஞ்சம் ட்ரைனிங் ஆகி இப்போ வந்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் குறைச்சிக்கிட்டே வரலாம் விதையை. ஏன்னா முன்னாடி விவசாயிகள் கொஞ்சம் தவறுதல் பண்ணிடுறோம். அது வேணும்னு செய்யறதுல புரிதல் இல்லாமல் செய்திடுறாங்க ஆர்வத்தில். அதனால கொஞ்சம் கூடுதலாக விதை சொல்லியிருக்கிறோம். இதை குறைச்சிக்கிட்டே 2 கிலோவுக்கு கீழே வந்துடலாம். அது அவங்கவுங்க ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வர முடியும். இப்பயே வர முடியாது. அதுதாங்க இதில் விதை செலவு கம்மி, பறிகூலி கம்மி. அதுதான் இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள். நல்லா இருக்கும். 15 நாள்ல இருந்து நாற்று பறிக்க முடியுங்க. இது நம்ம அதாவது நாற்றாங்கால் மாத்திரம் சேர் நல்லா அடிச்சு குழவா வச்சிருந்தோம்னா மெழுகு பதம் மாதிரி, அதாவது மாவு பதம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா நல்லாவே உங்களுக்கு 15 நாள்ல கிடைக்கும். அதிகபட்சம் போனால் 18 நாள் போதும். அதுக்கு மேலே போக போக இந்த வேர் அதிகமாக போகும். நம்ம பறிக்கும் போது கொஞ்சம் சிரமங்கள் கூடுதலாக கிடைக்கும். அதே இதை பறிக்கிறதுக்கு ஈஸியாக அப்படியே சேனட்டை தூக்கணும்னா அப்படியே மேலே வேரோட வந்துடும். மேலே கப்பு கப்பாக அப்படி கொத்து கொத்தாக பிரிச்சுக்கலாம். அதில் நாற்று ஈஸியாக இருக்கும் பறி. அதெல்லாம் இது உங்களுக்கு முக்காலுக்கு முக்கால் பண்ணினீங்கன்னா இந்த விதை சாதாரணமாக 2 நாற்று அல்லது 3 நாற்று வைக்கலாம். நீங்கள் ஒரு நாற்று வைக்கிறது தான் எப்போவுமே சிறப்பு. ஒரு நாற்றுக்கு மேலே வைக்கிறதெல்லாம் கம்மி தான், விளைச்சலை கம்மி பண்ணிக்கிறது தான். நம்ம நாற்று திடமான நாற்று கிடைச்சிருச்சுன்னா அதை மட்டும் ஒரு நாற்று வச்சிங்கன்னாலே உங்களுக்கு ஈல்டு கூட தான் வரும். 2 நாற்று வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈல்டு கம்மி தான் வரும். இது என்னுடைய அனுபவத்தில் உள்ளது. அதுதாங்க. ஒரு கதிரில் 200 மணி வரலையும் பிடிக்குது. தூருக்கு ஒரு 50 கிளை வெடிக்குதுன்னா அந்த 50லையும் கதிர் வருது. அதனால மகசூல் அதிகமாக வருது. 2400 3000 கிலோ வரலையும் எடுக்கலாம். இது நெல்வெளி நாட்டாக்கால் மூலம் செடிக்கு செடி ஒரு நாற்று நடுறதுனால வருதா? இது என்ன தொழில்நுட்பத்தினால அது மகசூல் போடுது? அது நிழல் வலையும் நாத்தாங்கால்னால ஒவ்வொரு நாற்று நடும்போது நாற்று
நல்ல திடகாத்திரமாக இருக்குது. அதில் தூர் வெடிக்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்குது. வெடிக்கிற தூர் அனைத்துமே கதிராக வருது. ஒவ்வொரு கதிரையும் வந்து சராசரியாக வந்து 150லேருந்து 200 நெல் வரலையும் சராசரியாக இருக்குது. அதனால மகசூல் அதிகமாக வருது. இப்போ வந்து நீங்க நடவு பற்றி கலை நிர்வாகத்தில் கலை நிர்வாகத்துக்கு வந்து 10லேருந்து 15 நாள் உள்ள கோண வெட்டு ஓட்டுறோம். எத்தனை முறை ஓட்டுறீங்க? 2 முறை ஓட்டுறோம். நடவு நட்டால் 10 நாள் ஒன்று, அதுலேருந்து ஒரு 15 நாள் கழிச்சு கோண வெட்டு ஓட்டுறோம். இது முழுக்க நீங்க வந்து இது வந்து உயர்நிலை ரகம் நடவு பண்ணிருக்கீங்க. ஆமாம். இது சாகுபடி முறை எப்படிங்க? இயற்கையில பண்றீங்களா? இயற்கையில தான் பண்ணுறோம். என்னென்ன தொழில்நுட்பங்கள் கிடைக்கும்? 20 கிலோ கடலப்புண்ணாக்கு 3 நாள் ஊற வைக்கிறோம். அந்த எண்ணெயெல்லாம் தண்ணியாக லிக்விட் ஆனதுக்கு அப்புறம் அதில் வந்து 20 லிட்டர் பஞ்சகவியாக ஊற்றுறோம். பஞ்சகவியை ஊற்றி அதுலேருந்து 3 நாள் கிண்டி விட்டு வரோம். அதாவது கடிகார சுற்று அளவில் ஒரு நாளைக்கு 3 தடவை சுற்றுறோம். கலக்கி விட்டு வரும்போது 6வது நாள் அல்ல 7வது நாள் ஏக்கருக்கு 60 லிட்டர் வீதம் 15 நாளைக்கு ஒரு தடவை விட்டுறோம். இதுதான் தொழில்நுட்பம். இந்த மாதிரி எத்தனை முறை பண்றீங்க? நுண்ணுயிர்கள் 4 தடவை விட்டுருக்கோம். நுண்ணுயிர்கள் அசோஸ்பைர்லாம் பாஸ்போபேட்டரியா அது வந்து விட்டுட்டு இருக்கோம். அது வந்து வாரம் ஒரு முறை, ஒரு 4 முறை விடுறோம். அசோஸ்பைர்லாம் 1 லிட்டரு, பாஸ்போபேட்டரியா 1 லிட்டரு, மீன் அமிலம் 1 லிட்டரு, தயிர் 2 லிட்டரு, நாட்டு சர்க்கரை 2 கிலோ. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு ட்ரம்மில் வச்சுருந்து 3 நாள் கலக்கி விட்டு அதை ஏக்கருக்கு 60 லிட்டர் விடுறோம். பூச்சி மேலாண்மைக்கு வந்து டீ மாரி பைப்பு பண்ணி வச்சுருக்கோம். நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த டீ வடிவாக பைப்பு வைக்கிறதுனால பறவைகள் தாங்கி அதை வந்து பூச்சி இல்லை. பூச்சி நிர்வாகம் பூச்சி சுத்தமாக கிடையாது. ஸ்ப்ரேயர் பண்ணுறதில்ல. ஸ்ப்ரேயர் கிடையாது.